ஹாய் மூவி லவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே டு டே லைஃப்பில் ஷூட் இருக்க அன்றைக்கி ஒரு ஆக்டர் வந்து ரெகுலராக ஷூட் போயிடுவார். ஷூட் போயிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்கில் செட் எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்லை. பட் ஷூட் இல்லாத நாட்கள், ஸோ எவ்வளோ பெரிய பிஸியஸ்ட் ஆக்டராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு இயர்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 100 to 150 டேஸ் வந்து ஷூட் இருந்ததுன்னா அது பெரிய விஷயம். ஸோ நிறைய லாங்குவேஜஸில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரொம்ப பீக்கான பொசிஷனில் இருந்தாலும் ஒரு 150 days to 200 days தான் வந்து மேக்ஸிமம் ஷூட் டேஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் ஒரு 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 150 days வந்து ஒரு 200 days வந்து 1 இயரில் வந்து இருக்குன்னா, அந்த ஷூட் இல்லாத டேஸில் அவரோட டேவை வந்து எப்படி வந்து ஆக்குப்பைடாக ஒர்க் வந்து அவருக்கு வந்து செல்ஃபாக ஒர்க் கொடுத்துக்கிட்டு எப்படி இருப்பார், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அவரோட சினிமா கரியரும் வந்து இதுவும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வேக்கப் பண்ணுறாரு. உடனே நான் 4:30 எழுந்திருக்கணும், 5 o'clock எழுந்திருக்கலாம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் எனிஒன். பட் மினிமம் ஒரு 6 o'clock பிஃபோர் த சன்ரைஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் எழுந்திரிச்சிடணும். எழுந்துட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 hour வந்து அவரோட பாடி, ஃபிசிக்கல் பாடியை வந்து டியூன் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் வந்து எந்த விதமான ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ரன்னிங் போகலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை வார்ம் அப் பண்ணலாம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம், சிலம்பாட்டம் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் பார்க்கில் வாக் போகலாம். பட் அவரோட பாடி வந்து எப்பயுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்டரோட பாடி இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஆக்டரோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ அவரோட ஃபிசிக்கல் பாடி எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறாரோ அப்போ தான் அந்த பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் ஆக்ஷன்ஸ் வந்து அவரால் பண்ண முடியும். ஸோ ஒன்லி டயலாக் டெலிவரி மட்டுமே பண்ணிவிட்டு ஒரு ஆக்டரால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நீ சக்சீடாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் வேறு எது பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். அது ஈவன் மேல் ஆகட்டும், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்ம், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், யோகா, மார்ஷியல் ஆர்ட்ஸ், தாய்ச்சி, ஆர் சிலம்பாட்டம், ஆர் ஜிம் ஒர்க் அவுட், இல்லை நார்மல் வாக் போகிறது, இல்லை ஏதாவது எந்த இதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு இது பண்ணால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மலை இருந்தால் கூட மலை மேலே ஏறி இறங்குங்க. அது ஒரு மவுண்ட் கிளைம்பிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இல்லை கிரிக்கெட் விளையாடுங்க, இல்லை ஏதாவது ஷட்டில் விளையாடுங்க, அதாவது பட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலிமா உங்கள் பாடியை வந்து நீங்கள் வந்து இது கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஷூட் டேயில் போயிட்டு மார்னிங் 6 o'clock நைட்டு 12 o'clock வரைக்கும் இருந்தீங்கனாலும் உங்கள் பாடி எனர்ஜி தேவை. அது வித்தவுட் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் நீங்கள் சடனாக போய் ஷூட் டேயில் வந்து உங்களுக்கு எனர்ஜி வந்துடாது. நீங்கள் ரெகுலராக டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பாடிக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷூட் டேயில் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களால் டயலாக் டெலிவரி சூப்பராக கொடுக்க முடியும். என்ன மாதிரி எமோஷன்ஸை வந்து வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் டேரக்டர் இஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் மஸ்ட் இன் யுவர் டே டு டே லைஃப். இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். இது அப்கமிங்காக வர ஆக்டர்ஸ்க்கும் வந்து இது இட்ஸ் அப்ளிகபிள், பீக்கில் இருக்க ஆக்டர்ஸ்க்கும் இது அப்ளிகபிள். இன்றைக்கும் ரஜினி சார் காலைல ஷூட் போயிட்டு நைட்டு வரைக்கும் இருக்கார், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார், 75 இயர்ஸ்லேயும் இருக்காருன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்றாட வாழ்க்கையில் வந்து அவர் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இவன் விஜய் சாரும் சொல்லியிருக்காரு, நான் ட்ரெட்மில்லில் மினிமம் ஒரு 1 hour டெய்லியும் ரன்னிங் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு மேண்டட்ரியான விஷயம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருக்குமே புக் படிக்கிற ஹேபிட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் புக் படிக்கும்போது தான் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டு போவீங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நான் புக் படிக்க மாட்டேன், எவ்ரிடே மீட்டிங் லாட் ஆஃப் பீப்புள் இன் மை டே டு டே லைஃப் அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே, இட்ஸ் ஓகே. டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ணும்போது யூ கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். அவங்க எப்படி டே டு டே லைஃப்பில் ஆக்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவன் நிறைய பீப்புளை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், ஏதோ ஒரு கேரக்டர், ஒரு வயசான கேரக்டர், 30 வயசு பர்சன் வந்து ஒரு 60 வயசு ஆளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 60 வயசு பர்சனோட பாடி லாங்குவேஜ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு 60 வயசு பர்சனோட கேரக்டர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி உங்கள் பாடியை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் புக் படிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொருனா டே டு டே லைஃப்பில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள், அவங்க அதாவது சினிமாவுக்கு சம்மந்தப்படாத நபர்களோட பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஆக்டிங் கரியருக்கு. ஸோ இது ஒரு விஷயம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லியும் மினிமம் ஒரு 2 hours ஆகுது எனி கைண்ட் ஆஃப் ஒரு லாங் வீடியோ. ஸோ சும்மா அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது ரீல் பார்க்குறது இல்லாமல் அது வந்து இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் இதாகுமே ஒழிய, பட் நீங்கள் ஒரு லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங் வீடியோஸ் மூலிமா ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். ஈவன் ஒரு 1 hour 1.5 hours வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா என்ன சொல்ல ஹிஸ்டாரிக் திங் பற்றின விஷயங்கள், பட் என்ன சொல்ல ஒரு ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ண வீடியோஸு, அப்படி இல்லைன்னா மூவிஸு, டாக்குமெண்ட்ரி மூவிஸு, அப்படி இல்லைன்னா ஒரு மினிமம் 2 hours ஒரு மூவி. தேட்டர் தான் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம் கையிலேயே இருக்குது, ஃப்ரீயாக ஃப்ரீ சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஒரு நல்ல எல்லா படங்களும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எப்படி நிறைய படங்கள் எந்த மாதிரி ஆக்டர்ஸோட இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு அந்த மாதிரி படங்கள்லாம் தேடி பிடிச்சி பாருங்கள். ஆக்டர்ஸோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி தேடி பிடிச்சி பாருங்கள். மினிமம் ஒரு 2 hours. ஸோ எதர் நீங்கள் ஒரு புக் படிக்கிறீங்க, புக் படிக்க முடியலன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பீப்புளை வாட்ச் பண்ணுங்கள். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் 2 hours எனி கைண்ட் ஆஃப் வீடியோஸ். ஸோ ஒரு லாங் வீடியோஸ், நல்ல வீடியோஸ் வந்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஸ்வீப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, பாத்ரூமு டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். இதெல்லாமே ஒரு அனிச்சை செயலாக உங்களுக்கு பாடியிலேயே வந்து என்ன சொல்ல ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸாக வர மாதிரியே நீங்கள் பழகுனா தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டுறது, சமையல் பண்ணுறது, இல்லை இது பண்ணுறது, அந்த மாதிரி ரிலேட்டட் கேரக்டர்ஸோடு ஒன்றி வரும்போது நீங்கள் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸாக பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன் த ஸ்க்ரீனு ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல பெரிய மெனக்கெட தேவையில்லை. எமோஷன்ஸை மட்டும் நீங்கள் கேரி பண்ணி டெலிவரி பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக இது வந்து இது நம்மளோட உங்களோட உங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, உங்களுக்காக குக் பண்ணிக்கிறது, உங்களுக்காக ரூமை க்ளீன் பண்ணுறது, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது, உங்கள் வீடை சுற்றி நீட்டாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவுமே ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாரோட மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸோட டே டு டே லைஃப்பில் இது எல்லாமே அவங்களே அறியாமல் பண்ணுவாங்க. நானும் நிறைய இன்டர்வியூஸும் கேட்டிருக்கேன். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்க வீட்டில் வந்து வீட்டில் இருக்கும்போது சாதாரண நாட்களில் இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சினிமாவுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணுங்கள். நான் ஒன்லி ஃபிட் அண்ட் ஃப்ரீக்காக தான் இருப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் எழுதுகிற ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஜேர்னலாக எழுதுங்க. ஸோ நீங்கள் ஒன்லி ஆக்டராக தான் இருக்க விரும்புகிறீங்க, நான் டேரக்டராக இருக்க விரும்பல அப்படின்னா ஓகே. பட் நீங்கள் ஒரு நார்மலாக இருக்க விரும்புகிற நார்மல் லைஃப் வாழ்னாலும் ஜேர்னல் எழுத பழகுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண விஷயங்களை எழுதி பழகுங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கேரக்டர்ஸாக நீங்கள் மாறும்போது அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய கேரக்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸ் வந்து நோட் பண்ணி வைங்க. எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அதுவும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் வந்து மினிமம் ஒரு இன்றைக்கி இருக்கிறதுல வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து ஒரு மினிமம் ஒரு 1 monthக்கு ஒன்றுக்காவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில், ஈவன் நல்ல மொபைல் ஃபோன் போதும், ஒரு கேமரா ஆங்கிளில் வச்சு எடுக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அப் டு டேட்டாக இருங்க. ஸோ ஹெல்த்தியான ஃபுட் வந்து ஒரு ஆக்டர் வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா நீங்கள் உடனே போய் பெரிய ஒரு நாளைக்கு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. நார்மல் நீங்கள் வெஜிடேரியன் பீப்புளாக இருந்தால் வெஜிடேரியன் எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியன் பீப்புளாக இருந்தால் எக்ஸு, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு மீட் சாப்பிடக்கூடிய வேறு டிஃப்ரெண்ட் போர்க்கு பீஃப் சாப்பிடக்கூடிய பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்கோ அந்த உங்கள் ஹைட்டுக்கு உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் வந்து இன்டேக் உங்கள் பாடிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடேரியன் பீப்புளாக இருந்தால் ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. நிறைய செரியல்ஸ் இருக்குது, நிறைய தால் இருக்குது, கர்ட் இருக்குது, மில்க் இருக்குது. இதெல்லாமே ப்ரோட்டீன் ஃபுட் தான். ஸோ பன்னீர் இருக்குது, டோஃபு இருக்குது. நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு ஆக்டர்ஸ்க்கு முக்கியம். ஸோ உணவு சாப்பிடும்போது ரெஸ்ட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் டே டு டே டைப்பில் நீங்கள் ஒரு ஆஸ் ஆக்டராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, நிறைய ஆக்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஓன் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் டெய்லி ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸாவது ஒரு வீடியோ போடுங்க. ஸோ அதே மாதிரி மெயின் விஷயம், நீங்கள்
ஒரு ஆக்டிங் ஃபீல்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது காஸ்டிங் கால் வந்து நீங்கள் என்ன நியூ ஃபில்ம் வந்தாலும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டீங்க, உங்களை தேடி வாய்ப்புகள் வர வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வாய்ப்புகள் வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போ ஒரு நியூ ஃபில்ம்ஸ் ஆரம்பித்தாலும் அங்கே போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒருபோதும் தயங்காதீங்க. ஈவன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பலாம், இமெயில் பண்ணலாம், அப்படிலாம் நேரில் போய் பாருங்கள். ஏன்னா நீங்களே உங்களோட ஆக்டிங் சான்ஸ் க்ரியேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிறது ஒன்று. நீங்கள் ஒரு ஃபெமிலியர் ஆக்டராக ஆகிட்டீங்க, நீங்கள் ஒன்லி ஆக்டர் கம் டேரக்டராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஃபேமஸ் ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா சில நாட்களில் படலாதப்போ நீங்களும் டேரக்டர்ஸோட அப்ரோச் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். என்ன ஒன்று நியூ மூவிஸ் வந்து எது பூஜை போட்டு ஆஃபீஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணுங்கள். நெவர் எவர் ஹெசிடேட் டு என்ன சொல்ல அப்ளை நியூ காஸ்டிங் கால். அது வந்து எப்பயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக நீங்கள் வந்து ஒரு ப்ளசண்ட்டான பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான லைஃப் வாழணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மெயின் தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உங்களோட டேலண்ட், நெட்வொர்க்கிங், சோசியல் மீடியா ப்ரெசன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஈக்குவலாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களோட க்ரோத் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் இருந்துகிட்டே இருக்கும். இது அப்கமிங் ஆக்டர்ஸுக்கும் பொருந்தும். நிறைய ஆக்டர்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கவங்களும் பாருங்கள், நான் சொல்கிற விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பார்த்து கற்றுப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.